friends, welcome back to our channel. Today our craft இன்னைக்கு 6 craft materials தான் பார்க்க போறோம். So number 1 பேர்லாம். ஸோ அதுக்காக 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேட் எடுத்திருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு திங்ஸும் இதுதான். ஸோ இதை மாதிரி க்ராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் எண்டில் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்மளோட சேனலோட ஸ்பாட்லைட்ஸ் தான் சொல்ல போகிறேன். 3 பேர் தான் அந்த ஸ்பாட்லைட்ஸாக இருக்குங்க. நீங்கள் என்ன ஸ்பாட்லைட்ஸாக மாறலையா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், டெய்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு கிவ் அவேல அப்படி தான் வின்னர்ஸ் எடுப்போம். ஸோ இது வரைக்கும் 3 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ ஒரு 10 கிட்ட ஸ்பாட்லைட்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னா கிவ் அவேல குலுக்கி போட்டு எடுப்பேன். அல்லாட்ட டேரெக்டாகவே இந்த 3 பேர்லையும் குலுக்கி போட்டு எடுப்பேன். ஸோ உங்களுக்கும் கிவ் அவேல உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபெவிக்விக் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபெவிக்விக்கை வச்சு இந்த 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்குமே ஜாயின் பண்ணி தான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் வெரி வெரி க்யூட் அண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸும் என்னதான் கட்டர் தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதும் இதுதான். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மார்க்கர் வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். ஸோ நான் மார்க்கர் தான் வச்சுருக்கேன். ஸோ பெர்மனன்ட் மார்க்கர். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் போட்டுட்டு டக்குனே பெயிண்ட் அடித்தாச்சு. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல ரெட் கலர். ஸோ அந்த ஒயிட் கலர் மாதிரி சாண்டல் வர்றது இன்னுமே க்யூட்டாக இருக்குது. ஸோ கட் பண்ணி காட்டுறேன். சும்மா சர்வ சாதாரணமாக கட் பண்ணுது. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் கிராஃப்ட் இது. திங்ஸ்லே இதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும் நம்ம பல இடங்களில். ஸோ இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வேறு வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிராஃப்ட் பார்க்கலாமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிராஃப்ட் என்ன பார்க்க போகிறோன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன். ஆமாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாம்ப் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாம்ப் பண்ணலாமா? ஸோ ஸ்டாம்ப் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு கார்ட்போர்ட் பீஸை லென்த் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அதை மாதிரி சுற்றிக்கலாம். ஸோ சுத்தாட்டு கார்ட்போர்ட் எடுக்காட்டு இல்லை அட்டை கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் வந்து ஸ்டாம்ப் அந்த பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வந்து அட்டை தான் எடுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போவும் ஃபெவிக்விக் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபெவிக்விக் எடுத்து மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஃபோம் ஷீட்டு. ஃபோம் ஷீட் வச்சு தான் நம்ம இதை செய்ய முடியும். ஏன்னா அதுதான் நிறைய நாள் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். வேறு பேப்பர் கார்ட்போர்டில் செஞ்சோன்னா அது வந்து கோந்து போயிடும். ஸோ இப்போ வந்து 2 ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ அந்த நம்ம செஞ்சு வச்ச ஸ்டாம்புக்கு மேலே இதை பேஸ்ட் பண்ணிட்டா ரெடி. ஸ்டாம்ப் நம்ம அடிக்கடி டிசைன்ஸ் போட ஹார்ட் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நான் ஹார்ட் ஷேப்பில் தான் மேலே ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ கீழே டெக்கரேஷனுக்காக ஒரு துண்டு பேப்பரையுமே கலர் பேப்பரை ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான ஸ்டாம்ப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபேவரட் டைரியை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளஷ் பென் எடுத்துக்கோங்க, ஆர் பெயிண்ட் ஆர் இங்க் பேட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளஷ் பென் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக வச்சுட்டாலே போதும். ஒரு கலர் ஸ்டாம்ப் போகிறோம், செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கலர் வேணால் பண்ணிக்கலாம். உடனே கலர் எதுவுமே ஃபேட் ஆகாது, மிக்ஸும் ஆகாது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணால் பார்த்தீங்களா, ஒரு கலர் அது போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்டாம்பு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நான் நிறைய செய்ய போகிறேன் இதில். ஸோ இப்போ வந்து அவுட்லைன் மட்டும் நான் அந்த ஸ்டாம்புக்கு வந்து கொடுத்துட்டு லவ்யூன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கள்ல. ஸோ லைக் பண்ண மறந்துடாதுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் எனக்கும் பெரிய வீடியோ போட மோட்டிவாக இருக்கும். ஏன்னா குட்டி வீடியோவில் ரொம்பலாம் கிளியராக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஐடியா பார்த்துடலாமா? வாங்க. ஸோ தேர்ட் ஐடியா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ் பண்ணீங்களா? பண்ணலை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கிராஃப்டருக்கே இம்பார்ட்டான திங்ஸு பென்சில் ஸ்டாண்ட் தான். ஏன்னா அவங்களுக்குலாம் எல்லாமே போடணும். ஸோ இதை இப்போ நம்ம செஞ்ச கட்டரை வச்சு தான் இதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு ஃபெவிகால் பாட்டில் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணலாம். ரொம்ப சிரமப்பட்டேன் குத்துறதுக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதை வச்சு. ஸோ இப்போ வந்து சப்பி விட்டுக்கலாம், அப்போ தான் பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் வந்து எடுத்துகிட்டு கண் வாயெல்லாம் வரைஞ்சி விட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெட் கலரில் தான் ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் எடுத்து இந்த ப்ளஷ் மாதிரியும் மேலே கொஞ்சம் ஹார்ட்ஸ் போகிற மாதிரியும் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. 5 ஐடியாஸ் போட்டிருக்கேன். ஸோ 5ல் 1 2 3 4 5 உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணவங்கள பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹார்ட் போட்டுக்கிறேன் மேலே, அது ஹார்ட் மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ளஷ் ஹார்ட் கிட்டத்தட்ட சேமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் நான் சிடி மார்க்கரை வச்சு அதை மட்டும் ப்ளஷ் மாதிரி ஆக்கிக்கேன். பார்த்தீங்களா, இப்போ பார்க்க கவை மாதிரியே இருக்குது, கவை மாதிரி. ஸோ இப்போ அதுக்கு மேலே எல்லாமே போட்டு வைக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் வர நல்லா ஸ்டெடியாக நிற்குது. ஸோ 4th ஐடியா பார்த்துடலாமா? ஸோ 4th ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு OHP சீட் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வாங்கச்சில் அந்த அட்டை இருக்கும்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் ஏதாவது கோட்ஸ் எழுதிக்கோங்க. புக் மார்க் தான் செய்ய போகிறோம். ஸோ 2-in-1 புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரூலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரூலர் மாதிரி தானே செய்ய போகிறோம். ரூலர்னால் ஸ்கேல் தான். ஸோ இப்போ அதுக்கு மேலே மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம். கடகடான்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா இவ சும்மா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்காது. எனக்கும் பெரிய வீடியோ கூட மோட்டிவாக இருக்கணும்ல, அதுக்கு தான். ஸோ இதை விட யூஸ்ஃபுல் ஐடியாஸ் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அப்லோட் பண்ணணுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கீழே ஃப்ளார்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதுன்னு எனக்கும் தெரியும், எடிட் பண்ணச்சில் தான் பார்த்தேன். ஸோ ஃப்ளாஸ்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல க்ரீன் கலராக இது நான் எடுத்துருக்கிறது ஆல்கஹால் மார்க்கர்ஸ். ஸோ அவ்வளோவா தண்ணி பட்டாலும் போகாது. ஸோ இப்போ அடியில் ஸ்டெம் மாதிரி க்ரீன் வச்சு போட்டுட்டு லீஃப் போட்டுக்கிறேன். உங்களுக்கு லீஃப் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கும் தெரியுது. லைட்டாக ஸ்டெம்பும் ஃப்ளவரும் லைட்டாக தெரியுது. ஸோ வேறு என்ன ஐடியா பண்ணலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. புக் வீடியோ அப்போ தான் சும்மா த்ரில்லிங்காக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நான் கவனித்தேன் அது எப்படி இருக்குது. ஸோ ஒரு டார்க் பிங்க் எடுத்து நான் அடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட தெரியலைன்னா வேணால் ஒரு ஒயிட் பேப்பருக்கு மேலே வச்சு காணிக்கிறேன்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணிக்கோங்க, மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு புக் மார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரூலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம ப்ரிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நான் ஸ்கேலாகவும் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக வளைஞ்சிருந்துச்சு, வீடியோவில் பார்க்க தெரியுதான்னு தெரியல. ஸோ தெரியாத மாதிரி தான் இருக்குது, பட் எனக்கு லைட்டாக வளைஞ்சிருந்தது. ஸோ கட் பண்ணச்சுலாம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன மாதிரி கிராஃப்ட் பண்ணலாம், மெட்டீரியல்ஸ் போடலாமா, ஸ்கூல் சப்ளை பண்ணலாமா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு இது நம்ம கிராஃப்ட் ஸ்டேஜில் பெயிண்ட் பண்ணலாம். அண்ட் ஆர்டிஸ்ட்டு கூட செம்மையான யூஸ்ஃபுல் ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஒரு டெட்டால் பாட்டில் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சென்டரில் ஒரு வாட்டர் போட்டுக்கலாம், வெரி இம்பார்ட்டண்ட்டே அதுதான். ஸோ இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ பெயிண்ட் நல்லா அடிச்சுக்கலாம், காய வச்சுக்கலாம். ஸோ எல்லோரும் யோசிப்பீங்க, என்னடா இவன் சொன்னாலே ஸ்பாட் லைட்டு சொல்கிறேன்னு லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு பெயிண்டிங்கு நம்ம என்ன பண்ணணும், உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம், வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தண்ணியும் கலையாது, ஏன்னா தட்டையாக இருக்கிறதுனால. ஸோ அந்த ஸ்பாட் லைட்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 யூனிக் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், நம்பர் 2 என்ன பார்த்தீங்கன்னா டான் சிட்டு, அண்டு நம்ம தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்யா மோனி. இவங்க 3 பேரும் தான் நம்மளோட ஸ்பாட்லைட்ஸாக இருக்காங்க. நீங்களும் நம்மளோட ஸ்பாட்லைட்ஸ் ஆனால் தான் கிவ்அவேல கண்டிப்பாகவே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது எப்படி ஸ்பாட்லைட்ஸ் ஆக, எனக்கு டெய்லி கமெண்ட் பண்ணணும், டெய்லி லைக் பண்ணணும், டெய்லி ஒவ்வொரு வீடியோக்கும் சஜஷனாச்சும் கொடுக்கணும். ஸோ